நமஸ்காரா எல்லாருக்கும் வணக்கம். ஸோ ஹியர் இங்க நான் கொஞ்சம் காமன் டாபிக்ஸ், இது லாஸ்ட் கிளாஸ்ங்கிறதால ஒரு சில காமன் டாபிக்ஸ் நான் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த விஷயத்துல ஃபர்ஸ்ட் டாபிக் ப்ரிஃபிக்ஸ் அப்படின்னா உபசர்கா அப்படின்னு சொல்லுவோம். ப்ரிஃபிக்ஸ்னா ஏதாவது ஒரு வார்த்தைக்கு முன்னாடி சிறு சொற்களை ஆட் பண்ணிட்டு சொல்லும்போது அதனுடைய அர்த்தம் கம்ப்ளீட்டா மாறும். ஸோ அதை பத்தி தான் நம்ம ஷார்ட்டா பார்க்கலாம். இது ஃபுல் என்ன சொல்றது, ஃபுல் விரிவான கிளாஸ் இல்லை. பட் ஒரு ஷார்ட்டா அதுக்கு உண்டான ஒரு அறிமுகத்தை நம்ம இங்க பார்க்கலாம். பட் நீங்க பின்னாடி அடுத்த லெவல் படிக்கும்போது இது டீட்டெயிலா நீங்க படிப்பீங்க. ஸோ ப்ரெஃபிக்ஸ்னா ஏதாவது இருக்கிற ஒரு வார்த்தைக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு வார்த்தைகள் ஆட் பண்ணும்போது அதனுடைய பொருள் மாறுபடும். அதுதான் அந்த என்ன வேர்டு நீங்க ஆட் பண்ணீங்களோ அது ப்ரெஃபிக்ஸ் சொல்லுவோம் இங்கிலீஷ்ல. பட் அதை உபசர்கா அப்படின்னு சொல்லி சமஸ்கிருதத்துல சொல்றது. ஸோ இது மாதிரி உபசர்க்கங்கள் மொத்தம் 22 உபசர்க்கங்கள் இருக்கு. ஓகே, துவாவிம்சதிஹி உபசர்காக சந்தி சம்ஸ்கிருத பாஷாயாம். ஸோ ஒவ்வொரு உபசர்க்கத்தையும் ஒரு லைனா பார்த்துருவோம். ஸோ இது இந்த லிஸ்ட் ஃபிக்ஸ்டு. ஸோ எப்பவுமே இந்த 22 உபசர்க்கத்தை தவிர மற்ற எதுவுமே ப்ரிஃபிக்ஸா வர்றதுக்கு வாய்ப்புகள் இல்லை. ஓகே, ஸோ இங்க ஒரு முறை படிக்கிறேன். ஸோ பிரா, பரா, அப, சம், அனு, அவ, நிஸ், நிர், துஸ், துர், வி, ஆங், நீ, அதி, அபி, அதி, சு, உத், அபி, பிரதி, பரி, உப. ஓகே, ஸோ இந்த 22 உபசர்க்கங்களும் ஒரு வார்த்தைக்கு முன்னாடி வரும்போது அந்த வார்த்தையினுடைய பொருள் மாறுபடும். ஓகே, பட் எந்த உபசர்க்கத்துக்கு எந்த மாதிரி பொருள் மாறுபடுங்கிறதுக்கு ஒரு விதிவிலக்கு இல்லை. அது எப்படி வேணா இருக்கலாம். அது நீங்க டிக்ஷனரி பார்த்தா தெரியும். எக்ஸாம்பிள் இது எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டோம்னா கச்சதி அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ கச்சதி எடுத்துக்கிட்டீங்கன்னா செல்வது அப்படின்னு பொருள். அதுக்கு முன்னாடி ஆங் அப்படின்னு ஆட் பண்ணீங்கன்னா ஆகச்சதி அப்படின்னு ஆட் பண்ணோம் அப்படின்னா வருவதுன்னு பொருள் மாறிடும். ஸோ கச்சதினா போகிறது, ஸோ ஆகச்சதினா வர்றது. ஸோ அப்படியே ஆப்போசிட் மீனிங் வரும். ஓகே, இப்போ இங்க என்ன வித்தியாசம்னா ஆ அப்படிங்கிற உபசர்கா அங்க ஆட் ஆயிருக்கு. கச்சதியில கச்சதி ஆ பிளஸ் கச்சதி ஆ கச்சதி அப்படின்னு சொல்லும்போது வர்றது அப்படின்னு மீனிங் வரும். அதே நிர் அப்படின்னு உபசர்கா இருக்கு. நிர்ங்கிற உபசர்கா கச்சதிக்கு முன்னாடி ஆட் பண்ணும்போது நிர்கச்சதி அப்படின்னா விட்டு செல்வது. சோ கக்ஷாயாக நிர்கச்சதி சாத்திரா, கிளாஸை விட்டு வெளியே போறான் மாணவன். சோ வெளியே விட்டு போறதுக்கு நிர்கச்சதி. அப்ப நிர்ங்கிற உபசர்க்கம் யூஸ் ஆகுது. அதே அணு அப்படின்னு ஆட் பண்ணீங்க அப்படின்னா அணுகச்சதி அப்படின்னா பின்தொடர்ந்து செல்வது. சோ சிக்ஷகா கச்சதி சாத்திரா அணுகச்சதி. சோ ஆசிரியர் செல்கிறார், மாணவர் பின்தொடர்ந்து செல்கிறார். அப்ப அணுங்கிற உபசர்கா வரும். இது மாதிரி ஒவ்வொரு உபசர்க்கத்துக்கும் ஒரு மீனிங் இருக்கும். சில சமயத்துல 2-3 உபசர்காவும் சேர்ந்து ஒரு இடத்துல வரும். சோ அது என்ன மீனிங்? இப்ப அணு பிளஸ் கச்சதி பிளஸ் நிர் பிளஸ் கச்சதி, இல்ல ஆங் பிளஸ் கச்சதி. இப்ப ஆங் கச்சதிக்கு என்ன மீனிங் வருதோ அதே மீனிங் தான் எல்லா இடத்துக்கும் எல்லா இடத்துலயும் ஆங் ஆட் பண்ணும்போது வருமா அப்படின்னா இல்ல. ஸோ ஒவ்வொரு இடத்துலயும் ஒவ்வொரு மீனிங் வரும். ஸோ இதை நம்ம டிக்ஷனரி பார்த்து தான் அது என்ன மீனிங்னு தெரிஞ்சுக்கணும். பட் என்னன்னா இப்போ இந்த லெவல்ல இந்த 22 உபசர்க்கங்கள் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டா போதும். இந்த 22 உபசர்க்கங்கள் வரும்பொழுது அதனுடைய பொருள் மாறுபடுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஸோ அந்த வகையில சில எக்ஸாம்பிள்ஸ் ஒவ்வொன்றுத்துக்கு நான் எடுத்து வச்சிருக்கேன். இப்போ பிராப்னோதி அப்படின்னா ஆப்னோதி அப்படின்னா பெறுவது, பிராப்னோதினா அதுவும் பெறுவதுன்னு தான் பொருள். ஸோ பிரா பிளஸ் ஆப்னோதி பிராப்னோதி, அங்க பொருள் மாறாது, அதே பொருள் தான். அதுக்கு அடுத்த எக்ஸாம்பிள் பராஜயத்தே. அங்க ஜெயதி அப்படிங்கிறது வெற்றி பெறுவது, பராஜயத்தேனா தோல்வி பெறுவது, தோல்வி அடைவது. அப்படியே பொருள் மாறிடுது. அதே பிராப்னோதி ஆப்னோதி பிராப்னோதி அங்க பொருள் மாறாது. அதுக்கு அடுத்து சரதி அபசரதி. இது எல்லாமே நான் சமஸ்கிருத ஸ்கிரிப்ட்ல தான் ஆட் பண்ணியிருக்கேன். பட் உங்களுக்கு சமஸ்கிருதம் ஸ்கிரிப்ட் ஆல்ரெடி பழகி இருப்பீங்கன்னு நினைச்சு தான் இதை ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ தமிழ் அப்புறம் இங்கிலீஷ் டிரான்ஸ்லிட்ரேஷன் இங்க இருக்காது. ஸோ அபசரதி. ஸோ சரதி அபசரதி, அப்பங்கிற உபசர்க ஆட் ஆயிருக்கு.
விலகி ஊர்ந்து செல்வது இல்ல விலகி செல்வது. சோ அப்ப அப்படின்னா விலகுவது, விலகி ஊர்ந்து செல்வது வந்து அபசரதி. அப்புறம் சம் பிளஸ் கிருஹ்ணாதி. கிருஹ்ணாதி அப்படின்னா பிடித்து கொண்டிருப்பது. அங்க சம் அப்படிங்கிற உபசர்க்க ஆட் ஆகும் பொழுது சங்கிருஹ்ணாதி அப்படின்னா சேர்ப்பது, ஒன்றாக சேர்ப்பது வந்து சங்கிருஹ்ணாதி. அடுத்து வந்து பவதி அனுபவதி. சோ பவதி தெரியும், இருக்கிறது. அனுபவதி எக்ஸ்பீரியன்ஸ் பண்றது. சோ பாலகா பவதி, சிறுவன் இருப்பான், இருக்கிறான். பாலகா ஆனந்தம் அனுபவதி, அவன் ஆனந்தத்தை அனுபவிக்கின்றான். அப்ப வந்து அந்த அர்த்தமே மாறு, இருக்கிறது அனுபவிக்கிறது, அந்த அர்த்தமே வேற. இங்க வந்து அணு ஆட் பண்றதால அப்படி வரும். அப்புறம் வந்து அவநமதி. நமதி அவநமதி. நமதிங்கிறது வணங்குறது. அவநமதி அப்படின்னா பணிந்து வணங்குவது. அப்புறம் வந்து சரதி நிஸ்ஸரதி. சரதி மேல பார்த்தா ஊர்ந்து செல்வது. நிஸ்ஸரதி விட்டு செல்வது. சர்பகா நிஸ்ஸரதி, பாம்பு விட்டு செல்கிறது, விட்டு ஊர்ந்து வெளியே செல்கிறது, விலகி செல்கிறது. யா. அதுக்கப்புறம் வந்து கரோதி நிராகரோதி. சோ கரோதி அப்படின்னா செய்வது. பாலகா காரியம் கரோதி, சிறுவன் வேலையை செய்கிறான். இங்க வந்து நிரா கரோதி, நிராங்கிறது ஆட் ஆயிருக்கு. இங்க நிராங்கிறத பார்த்தோம் அப்படின்னா 2 உபசர்க்கங்கள் இருக்கு. நிர் பிளஸ் ஆ. நிர் ஆ கரோதி, நிராகரோதி. சோ நிராகரோதினா நிராகரிப்பது. சோ நிராகரிப்பதற்கும் செய்வதற்கும் சம்பந்தமே இல்லை. பட் நிரா அப்படிங்கிற உபசர்க்கம் 2 உபசர்க்கங்களை சேர்த்தோம் அப்படின்னா மீனிங் மாறிடுது. சோ அடுத்து வந்து எக்ஸாம்பிள் வந்து கந்தஹா. கந்தஹா அப்படின்னா வாசனை. சோ இங்க கந்தஹா அப்படின்னா அது வந்து நல்ல வாசனையாவும் இருக்கலாம், கெட்ட வாசனையாவும் இருக்கலாம். சோ எந்த ஒரு வாசனையும் நம்ம மூக்கினால உணரக்கூடிய வாசனை எல்லாமே வந்து கந்தஹா. சோ துர்கந்தஹா, துர் பிளஸ் கந்தஹா அப்படிங்கும்போது அது கெட்ட வாசனை, ஒரு பிடிக்காத, நமக்கு பிடிக்காத ஒரு ஸ்மெல். அதே வந்து சு பிளஸ் கந்தஹா அப்படின்னா நமக்கு பிடிக்கின்ற வாசனை. ஸோ நல்ல குட் ஸ்மெல். ஓகே, பேட் ஸ்மெல் அண்ட் குட் ஸ்மெல். ஸோ கந்தஹா அப்படின்னா ஜஸ்ட் ஸ்மெல். அதுக்கு அடுத்த எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஸ்மரதி விஸ்மரதி. ஸ்மரதி அப்படின்னா நினைவில் வைத்துக் கொள்வது இல்ல நினைவில் இருப்பது, ஸ்மரதி. பாலகா ஸ்லோகம் ஸ்மரதி, சிறுவன் ஸ்லோகத்தை நினைவில் வைத்துக் கொண்டிருக்கிறான், இல்ல அவனுக்கு ஞாபகம் இருக்கு. அதே வந்து பாலகா ஸ்லோகம் விஸ்மரதி, அவன் ஸ்லோகத்தை மறக்கின்றான், இல்ல விஸ்மிருத்தவான்னா மறந்தான், ஃபர்கெட்டிங். அடுத்து வந்து கச்சதி ஆகச்சதி நம்ம பார்த்தது, செல்வது அன்று வருவது. அப்புறம் வசதி நிவசதி. வசதினா வசிப்பது, நிவசதி அப்படின்னாலும் வசிப்பது. இங்க சில இடத்துல வந்து ப்ரிஃபிக்ஸ் ஆட் பண்ணும்போது எந்த ஒரு மீனிங்கும் சேஞ்ச் ஆகாது. அதுக்கு எக்ஸாம்பிள் வந்து ஆப்னோதி, பிராப்னோதி, வசதி, நிவசதி, இது எல்லாமே சில எக்ஸாம்பிள்ஸ் வரும். அப்புறம் வந்து வசதி அதிவசதி அதே மாதிரிதான், வசிப்பது. அப்புறம் வந்து ஜானாதி அபிஜானாதி, அதுவும் வந்து தெரிந்து கொள்வதுதான். மீனிங் அந்த அளவுக்கு பெரிய டிஃபரன்ஸ் இல்லை. நெக்ஸ்ட் வந்து தரதி அதிதரதி. தரத்தினா நீச்சல நீந்துவது, அதிதரத்தினா நீந்தி தாண்டி செல்வது, அது மாதிரி பொருள் வரும். அப்புறம் வந்து திஷ்டதி உத்திஷ்டதி. திஷ்டதி நிற்பது, உத்திஷ்டதி எழுந்து நிற்பது இல்ல எழுந்திருப்பது. அப்புறம் கச்சதி, இன்னொரு எக்ஸாம்பிள் கச்சதிக்கு பிரதி பிளஸ் கச்சதி பண்ணும்போது திரும்பி செல்வது. கச்சதி செல்வது, பிரதி கச்சதி திரும்பி செல்வது. அப்புறம் பாலயதி பரிபாலயதி. பாலயதி காப்பது, அப்புறம் பரிபாலயதினா நன்றாக செம்மையாக காப்பது, பரிபாலனை செய்வது. அப்புறம் விஷதி. விஷதி அப்படின்னா நுழைவது. அகம் பிரகோஷ்டம் பிரவிஷாமி இல்ல விஷாமி அப்படின்னா நான் ரூமுக்குள்ள நான் நுழைகிறேன் அப்படின்னு பொருள். அப்போ உப்பங்கிற ஆட் பண்ணோம்னா அப்படியே மீனிங் கம்ப்ளீட்டா மாறும். உப விஷயத்தை அப்படின்னா உட்காருவது, சிட்டிங். ஸோ என்டரிங் அண்ட் சிட்டிங் கம்ப்ளீட்லி டிஃபரெண்ட் மீனிங்.
ஸோ இதெல்லாம் சில எக்ஸாம்பிள்ஸ். ஓகே. இங்க வந்து எப்பவுமே வந்து இங்க உப்பை ஆட் பண்ணும்போது இந்த மாதிரி எப்படி மீனிங் நமக்கு தெரியும் அப்படின்னா, அதை நம்ம டிக்ஷனரி பார்த்தா தான் நமக்கு புரியும். ஸோ டிக்ஷனரியில் வந்து உபவேஷத்திங்கிறதுக்கு வந்து என்ன மீனிங் நம்ம தனியா பார்த்துக்கலாம். பட் அதே உப்பை வேற இடத்துல வந்தா அதே மீனிங் வரும்னு சொல்லிட்டு எதிர்பார்க்க முடியாது. ஸோ அது ஒவ்வொரு வார்த்தைக்கும் இந்த மீனிங் மாறும். பட் பொதுவா வந்து இந்த 22 உபசர்க்கங்களும் ஒரு ப்ரிஃபிக்ஸா இங்க வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு. ஸோ எங்கேயாவது நீங்க வந்து உத்திஷ்டதி பாத்தீங்க அப்படின்னா, ஆக்சுவலா ஒரிஜினல் வார்த்தை வந்து திஷ்டதி தான். அதுக்கு முன்னாடி வந்து உத் அப்படிங்கிற ஒரு உபசர்க்கம் ஆட் ஆயிருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். ஸோ அந்த அளவுக்கு இந்த லெவல்ல தெரிஞ்சுக்கிட்டா அது போதும். அதே மாதிரி பிரதி கச்சதி அப்படிங்கிறது ஃபுல்லா வந்து ஒரு வார்த்தை கிடையாது. கச்சதிங்கிறது தான் ஆக்சுவல் வினைச்சொல். அதுக்கு முன்னாடி வந்து பிரதி அப்படிங்கிறது ஆட் ஆயிருக்கு அப்படிங்கிற ஒரு ஞானம் வந்தா போதும். ஓகேவா? ஸோ நம்ம நெக்ஸ்ட் வந்து இப்போ ஒரே ஒரு வினைச்சொல் இப்போ கச்சதி எடுத்துக்கிட்டு ஆகச்சதி, நிர்கச்சதி, அது மாதிரி அனுகச்சதி, பிரதிகச்சதின்னு பார்த்தோம். அதே மாதிரி ஒரு ஹரதிங்கிற ஒரு வார்த்தையை எடுத்துக்கலாம். ஸோ ஹரதி அப்படிங்கிறதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா கொண்டு செல்வது. நயதி அப்படிங்கிறதுக்கு என்ன பொருளோ அதே தான் வந்து ஹரதிக்கும் வரும். சில இடத்துல வந்து சோரயதி அப்படிங்கிற மீனிங்லையும் வரும். சோரயத்தினா திருடுவது, நயத்தினா கொண்டு செல்வது. இந்த ரெண்டு மீனிங்லயும் வந்து ஹரதிங்கிறதுக்கு வரும். அதுக்கு வந்து சில உபசர்க்கங்கள் ஆட் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். ஸோ பரிஹரதி, பரி பிளஸ் ஹரதி. ஸோ பரிங்கிறது உபசர்கா, ஹரதி ரெகுலர் வேர்டு. ஸோ பரிஹரத்தினா பரிகாரம் செய்வது. ஸோ ஏதாவது ஒரு குறை இருக்கு அப்படின்னா அந்த குறைக்கு வந்து பரிகாரம் என்ன பண்றதுன்னு கேட்போம் இல்லையா, அந்த பரிஹரத்தினா பரிகாரம் செய்வது. அடுத்து வந்து சம்ங்கிற உபசர்க்கம் ஆட் பண்ணோம் அப்படின்னா சம்ஹரதி. சம்ஹரத்தினா கொல்வது இல்ல வந்து சம்ஹாரம் பண்ணுவது. ராமஹா ராவணம் சம்ஹரதி. ராமன் ராவணனை கொன்றான். அங்க வந்து சம்ஹரதி. அதே மாதிரி நெக்ஸ்ட் வந்து பிரஹரதி. பிரஹரதி ஆட் பண்ணும்போது அது வந்து அடிப்பது அப்படிங்கிற மாதிரி பொருள் வரும். மாதா பாலகம் பிரஹரதி, அம்மா சிறுவனை அடிக்கிறாள். அடுத்து வந்து வி அப்படிங்கிற உபசர்க்கம் ஆட் பண்ணோம்னா விஹரதி அப்படின்னு மாறும். அந்த அதுக்கு வந்து பொருள் வந்து விஹாரம் செய்வது இல்லைன்னா அது வந்து சுற்றுவது இல்ல வெளியே திரிவது. அதுதான் வந்து விஹரதி. வெளியே வாக்கிங் போய் சுற்றுவது இல்ல திரிவது தான் விஹரதி. நெக்ஸ்ட் வந்து வியவஹரதி. இங்க வியவ அப்படிங்கிறது ஆட் ஆயிருக்கு. இங்க வந்து வி பிளஸ் அவ ரெண்டு உபசர்க்கங்கள் ஆட் ஆயிருக்கு. ஸோ வியவஹரதி அப்படின்னா ஒரு டிரான்சாக்ஷன் பண்றது இல்ல விவகாரம் பண்றது அப்படின்னு பொருள் வரும். ஸோ இது பாத்தீங்கன்னா அட்லீஸ்ட் கச்சதிக்காவது கொஞ்சம் ரிலேட்டட் மீனிங் இருக்கும். ஸோ கச்சத்தினா செல்வது, ஆகச்சதினா வருவது, அனுகச்சதினா பின்தொடர்ந்து செல்வது, அது மாதிரி ஒரு சில ரிலேஷன்ஸ் இருக்கும். பட் இங்க ஹரதி கேசஸ்ல வந்து கம்ப்ளீட்டா டிஃப்ரெண்ட் மீனிங் வரும். ஒவ்வொரு உபசர்க்கத்துக்கும் டிஃப்ரெண்ட் மீனிங் வரும். ஸோ அரதி வந்து வேற, பரிஹரதி வேற, சம்ஹரதி வேற, பிரஹரதி வேற, எல்லாமே வந்து வேற. பட் ஒரிஜினல் வினைச்சொல் வந்து அரதி தான். அதுக்கு முன்னாடி வந்து அந்த ப்ரிஃபிக்ஸ்க்கு ஏற்ற மாதிரி அந்த பொருள் மாறுபடுது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிட்டா போதும். ஸோ இதுதான் வந்து ஷார்ட்டா ஒரு இன்ட்ரோடக்ஷன் கொடுக்கலாம்னு நினைச்சேன் அந்த லாஸ்ட் கிளாஸ்ல. இந்த வீடியோல இருக்கிற எக்ஸசைசஸ் எல்லாமே வந்து நீங்க கமெண்ட்ஸ்ல நீங்க ட்ரை பண்ணலாம். ஸோ அதற்கு உண்டான கரெக்ஷன்ஸை நான் வந்து ரிப்ளை பண்றேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி இன்னும் வீடியோஸ் நீங்க பார்க்கணும் அப்படின்னா sanskrit.today சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது லாஸ்ட் கிளாஸா இருந்தாலும் நீங்க வந்து அடுத்த கிளாஸஸ்ல நம்ம டிஸ்கஸ் பண்ண மாதிரி கெட்டிங் ஸ்டார்டட்ல இருக்கிற எல்லா கோர்சஸும் நீங்க வந்து அட்டன் பண்ணலாம். அதற்குண்டான டெலிகிராம் குரூப்லயோ இல்ல ஜென்ரல் குரூப்லயோ நீங்க ஜாயின் பண்ணீங்கன்னா நம்ம டைரக்டா கனெக்ட் பண்ணிக்கலாம். தன்யவாதः. வயம் புனः மிலிஷ்யாமः.